الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم كان يصوم يوم الاثنين والخميس فقيل يا رسول الله إنك تصوم يوم الاثنين والخميس فقال إن يوم الاثنين والخميس يغفر الله فيهما لكل مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி ஷைஇன் ஸகாத், ஒவ்வொரு பொருளுகளுக்கும் ஸகாத் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுகளுக்கும் ஸகாத் இருக்கிறது. வ ஸகாத்துல் ஜஸதி அஸ்ஸௌம், உடலினுடைய ஸகாத் நோன்பு வைப்பது அப்படின்னா ஸகாத் என்றால் தூய்மை, தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸகாத்தின் மூலமாக பொருளாதார ரீதியான பொருள்களை நாம் என்ன பண்றோம், சுத்தப்படுத்துறோம். அதே போல உடலை சுத்தப்படுத்தக்கூடியது எது? நோன்பு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான யஸூமு யௌமல் இத்னைனி வல் ஹமீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கள், வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஃபகீல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் இன்னக தஸூமு யௌமல் இத்னைன் வல் ஹமீஸ், திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு வைக்கிறீங்களே என்று கேட்கப்பட்ட பொழுது, ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன யௌமல் இத்னைன் வல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் யக்ஃபிருல்லாஹு ஃபீஹிமா லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் என்ன பண்றான்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லா ராஹாஜிரைன், உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களை தவிர அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இல்லா ராஹாஜிரைன் அப்படின்னா உறவுகளை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ. எத்தனை பேர் பெற்றோர்களிடம் பேசாதவர்கள் உண்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பேசாதவர்கள் உண்டு, சகோதரர்கள் சகோதரிகளிடம் பேசாதவர்கள் உண்டு, சகோதரிகள் சகோதரர்களிடம் பேசாதவர்கள் உண்டு. இப்படி எத்தனையோ பேர்கள் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களே, அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஆனா உறவு முறைகளை துண்டித்தவர்களை தவிர அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்லுவானா, அந்த நன்மை தீமைகளை சமர்ப்பிக்கக்கூடிய மலர்மார்கள் சொல்லுவாங்க, அவர்களை விட்டுவிடுத்தல், ஹத்தா யஸ்லிஹா, அவர்கள் இருவரும் சமாதானம் செய்து கொள்ளும் வரையும் என்ன பண்ணுங்க, அவருடைய நன்மை தீமைகள்னா சமர்ப்பிக்கக்கூடியதை அதை அப்படியே விட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்,
இபத்தியமாவதிகளா நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹ் அதற்கு என்ன செய்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அவரை தூரமாக ஆக்குகிறான். நரகத்திலிருந்து தூரமாக ஆக்குகிறான். ஒரு நாள் நோன்பு நோப்பதனால நன்மை என்ன? அவரை நரகத்திலிருந்து தூரமாக ஆக்குகிறான். எந்த அளவுக்கு தூரமாக்குறான் தெரியுமா? ஒரு காக்கா பறக்குது, பிறந்தவுடன் பறக்க ஆரம்பிக்கும். அந்த பறக்க ஆரம்பித்ததிலிருந்து அது மரணிக்கும் வரைக்கும் எவ்வளவு தூரம் பறக்குமோ அதனுடைய வாழ்க்கையில, ஒரு காக்கா பிறந்து பறக்க ஆரம்பித்து அது மரணிக்கும் வரையும் எவ்வளவு தூரமோ அதனுடைய வாழ்க்கையில் பறக்குமோ அவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் இந்த ஒரு நாள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி நோன்பு வைக்கிறான்ல, அவரை நரகத்திலிருந்து தூரமாக ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் அஹ்மது போன்ற பைஹகி போன்ற கிதாபுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இப்படி ஒரு நாள் நோன்பு நோன்பதனால் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கின்றன. இதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். தஹல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ذات يوم ஒரு நாள் فقال صلى الله عليه وسلم هل عندكم شيء ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. பசியோடு வந்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்தவனு கேட்கிறாங்க. هل عندك شيء فقلنا நாம சொன்னோம் எதுவுமே இல்லை யாரும் சொல்லலாம் என்று சொன்னோம். இதற்கு சாயம் நான் நோம்பு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் நோம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சும்மா அத்தானா யோமன் ஆகர். இன்னொரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பொழுது ஃபகுல்னா நாம சொன்னோம், யா ரசூலல்லாஹ் உஹ்தி லனா ஹபீஸ். ஹபீஸ் என்ற உணவு நமக்கு அன்பளிப்பா கிடைச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு அது கொடுத்துட்டு போனாங்க அன்பளிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹபீஸ் அப்படின்னா பேரித்தம்பழம், பாலாடை கட்டி, நெய், இந்த மூன்றையும் கலந்து செய்யக்கூடிய உணவுக்கு பேர் தான், ஸ்வீட் மாதிரி உள்ள உணவுக்கு பேர் தான் ஹபீஸ். அந்த ஹபீஸ் நமக்கு அன்பளிப்பாக நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகவான் ஸல்லல்லாஹு அரினி அதை காமிங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காமிங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பலகத அசபு சாயிமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நோம்பு நோட்டு இருக்கிறேன் ஆனால் இதை சாப்பிடுகிறேன்னு சொல்லி நோம்பையும் விட்டார். நோம்பையும் என்ன பண்ணாங்க, விட்டார். ஒரு நாள் பசியாக இருந்து உணவுக்கு வந்தாங்க, உணவு இல்லை, நான் இன்று நோம்பு நோட்டுக் கொள்கிறேன் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க, நோம்பு வச்சிருக்கிறாங்க. உணவை கொடுத்தவுடன் பார்த்தவுடன் நான் நோம்பு வைத்திருக்கிறேன், நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உபரியான நோம்புகளுக்கு தான், பரதான நோம்புகள்லாம் கிடையாது. ரம்ஜானுடைய நோம்புகள்லாம் இல்லை. அதே போல நேர்ச்சி நோன்பு, வாஜிபான நோம்புகளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. உபரியான நோம்புகளுக்கு தான், விரும்பி வைக்கக்கூடிய நோம்புகளாம், நாம் விருப்பமாக வைக்கக்கூடிய நோன்புகள். அந்த நோன்புகள்ல என்ன பண்ணலாம், எப்படி செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும்